நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது லக்கணம் நல்ல லக்கணத்துல பிறந்திருந்தும் கிரகம்லாம் சரியா அவங்க கணக்குல புள்ளின்னு சொல்லுவாங்க. நான்லாம் எஸ்எஸ்எல்சியில கணக்குல ஃபெயிலியா அப்படின்னு சொன்னாங்கன்னா புதனை. சில பேர் காதல்ல தோத்துருப்பாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஆக இதெல்லாம் நிர்ணயம் பண்றது யார் யார்? மனித மனம் என்பது ஒருத்தர் நம்மளை கெடுக்க வராங்க, கெடுக்கிறாங்க, கெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றத உணர்வதற்கே நம்மள்ட்ட உடைகள், ஆபரணங்கள், பாக்கியங்கள், வெளிநாடு யோகங்கள், பூர்வ புண்ணிய பலன், பாக்கியம் எல்லாம் அமையணும்னு சொன்னா எல்லாருக்கும் ஜாதகம் பத்தியா, ஓன் ஜாதகத்தை ஒழுங்கா பத்தியா அப்படின்ற மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்துல அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது லக்ன சீரீஸ். இந்த எபிசோட்ல கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்குமே உண்டான சிறப்புகள், இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். லக்னத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? கன்னி லக்னத்தினுடைய சிறப்புகள், இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது தசாபலன்னு சொல்றோம். நட்சத்திர சீரியஸ்ல நம்ம அதை பத்தி பேசணும். என்னென்ன திசையில இருந்து, உதாரணத்துக்கு கன்னியில ஒருத்தர் கன்னி ராசியா இருக்காங்க, ஹஸ்த நட்சத்திரத்துல பிறகுறாங்கன்னா சந்திரன்ல இருந்து அவங்களுடைய தசை தொடங்குது அப்படின்னு பேசணும். இதை எந்த இடத்துல இருந்து நடத்துது, 4ஆம் இடமா, 10ஆம் இடமா, 6ஆம் இடமா, எப்படி இருக்கு, நீச்சமா அஸ்தமனமா, அது எத்தனாவது வீடா நீச்ச வீடு வருது அப்படிலாம் பார்க்கறதுக்கு லக்கணம். அப்போ நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க, தின பலன் பார்க்குறீங்க, வார பலன் பார்க்குறோம், மாச பலன் பார்த்துக்கிறோம், வருட பலன் பார்க்குறோம், பயிற்சிகளை பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது லக்கணம் நல்ல லக்கணத்தில் பிறந்திருந்தும் கிரகம்லாம் சரியா அமையலையா, அந்த கிரகம்லாம் பூரா மறைஞ்சு போச்சு, 6, 8, 12க்கு போயிடுச்சு, நீச்சமாகி போச்சு, யோக கிரகம் போய் கெட்டு போச்சு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அது, எங்கே போய் மறைஞ்சிச்சு, எங்கே போய் கெட்டு போச்சு, லக்கணத்துக்கு எங்கேருந்து என்றது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சில பேர் ராசிக்கு பொருந்துமா, இது லக்கணத்துக்கும் பொருந்துமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக அதை பற்றி தொடர்ச்சியாக அஸ்ட்ராலஜி வீடியோஸ்லாம் பார்த்து அவங்களுக்கே லக்கணத்திற்கு எத்தனாவது இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, வக்கரத்தில் இருக்குது, அதிசாரத்தில் இந்த மாதிரி இப்போ போய் பயிற்சி ஆகிட்டு திரும்ப வருவார், அதை ராசிக்கு கனெக்ட் ஆகி பார்க்குறதா, லக்னத்துக்கு பார்க்குறதான்னு கேட்குறாங்க. ஆக லக்னம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. லக்னத்தை வைத்து மையமாக வைத்து லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள், லக்னத்தை பார்க்கிற கிரகங்கள், லக்னாதிபதியோடு இணைந்த கிரகங்களை பொறுத்து ஒருத்தருடைய குணாதிசயங்களில் மாறுபாடு ஏற்படும். ஒரு விஷயத்தங்க நம்ம மேலே எந்த தப்பும் வரக்கூடாது. அதை 1க்கு 3 தடவை யோசனை பண்ணி, இது இப்படி போட்டால் இப்படி வருமா, இப்படி போட்டால் இப்படி வருமா, இல்லை இந்த பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ மெனக்கெட்டு அனலைஸ் பண்ண முடியுமோ, டேட்டா கலெக்ஷன் சொல்லுவாங்க, எவ்வளோ விஷயத்தை கிரகிக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை கிரகிக்கிறது. ஒரு தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த 1 லைனுக்கு 1008 அர்த்தங்களை தேடி பிடிக்கிறது. ஒரு வரி விடாம தனக்கு கிடைத்த பேப்பர்களை கூட படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது, பேசுறது, கணக்கு பார்க்கறது, அதுக்கப்புறம் இயற்கை செடி கொடிகள் அதுகளோட உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை அமைதியாக ரசிப்பது, அதுக்கப்புறம் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கூட அது தன்னுடைய சிக்கனத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து கடந்து வந்துடுறது, லாங் டைம் சேவிங்ஸை பற்றி யோசிக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டீட்டெயில்டாக யோசிக்கணுமா, இவ்வளோ டீட்டெயிலாக பேசணுமா அப்படின்னு இருக்கிறவங்க யோசிச்சா கூட இல்லை இவ்வளோ டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்றது. ஒரு தப்பு கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எத்தனை முறை வேணாலும் யோசித்து அப்புறமாக பேசி விடுவது, சொல்லுவது அப்படின்னு சொன்னா இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தா அவங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் பெற்றதுனால அறிவு, சாதுரியம், நகைச்சுவை, கணக்கு, எதிர்கால திட்டம், வியூகம் வகுப்பது, யோசிப்பது, சமயோஜித புத்தி, இதெல்லாமே அவர்களோட உண்டு. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க கால்குலேட்டர்லாம் வாங்கவே வேண்டியதில்லை. ஏன்னா பிரெயின் அந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். அவங்க கணக்குல புள்ளின்னு சொல்லுவாங்க. நான்லாம் எஸ்எஸ்எல்சியில கணக்குல ஃபெயிலியா அப்படின்னு சொன்னாங்கன்னா புதன் அங்கே வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். வீக்குன்னா என்ன அர்த்தம்? நீசாஸ்தம்னா எங்கேயாவது போய் அந்த புதன் பகவான் பாவகிரகங்களுடைய தொடர்புகளில் இருக்கிறான்னு அர்த்தம். மேக்சிமம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மனக்கணக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கை கணக்கு,
அதுக்கப்புறம் திட்டங்கள் வகுப்பது. இதுலலாம் திட்டம்லாம் அடுத்தவனை கெடுக்கிறது கிடையாது, வாழ்கிறதுக்கான திட்டங்கள். இதை ரொம்ப சிறப்பாக கன்னி லக்ன ஜாதகங்க செய்து முடிப்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். லக்னம் சில பேருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது, ஐயா எனது லக்கணம் வந்து சந்தியில் விழுந்துருச்சு, நான் சிம்மத்தில் இருக்கிறேனா கன்னியில் இருக்கிறேனா அப்படிம்பாங்க. அல்லது லக்னத்தை தாண்டி போயிடுச்சு, நான் வந்து கன்னியில் இருக்கிறேனா துலாத்தில் இருக்கிறேனா அப்படிம்பாங்க. அப்போ இந்த குணாதிசயங்களாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் போக வேண்டியதில்லை, இந்த பக்கம் போக வேண்டியதில்லை, கன்னிலே நின்றுக்க வேண்டியதான். இந்த லக்னம் உங்களுக்கு 100% பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி என்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து ஒரு 50% எடுத்துக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் என்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து ஒரு 10% எடுத்துக்கோங்க. கிழமை திதி யோகம் காரணத்தெல்லாம் எடுத்துக்கங்க. எல்லாம் சேர்ந்து உங்கள் லக்னத்தை பார்க்குற கிரகங்கள், உங்கள் லக்னாதிபதியோட இருக்கிற கிரகங்கள்லாம் கனெக்ட் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி தான் மனம், எண்ணம், செயல், சூழ்நிலை, சந்தர்ப்பம், வாய்ப்புகள், நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அமையும். ஆக லக்கணம், லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும். ஆக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பு என்பது மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கன்னி லக்னத்தினுடைய சிறப்புகளுக்கு காரணமான புதன் பகவான் ராஜயோக அமைப்புல வருவாரா சார்? நீங்க சொல்ற மாதிரி ராஜயோக அமைப்பு அப்படின்னா எதை ராஜயோக அமைப்புன்னு சொல்றோம்? ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நேரத்திற்கான ஒரு உணவு, நல்ல உடை, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சரியாக அமைஞ்சு, சுற்றுச்சூழல் சரியாக அமைஞ்சு, மன நிம்மதிகள் சரியாக அமைந்தா நான் என்னை மாதிரிலாம் ஒரு ராஜாவா, நான் எனக்கு நானே ராஜாயா அப்படின்னு யார் சொல்லிக்கிறாங்களோ உண்மையிலே அவங்க யோகவான் தானே. ஒரு கட்டுப்படுத்தாத சக்தி இவங்களை சார்ந்துதான் அவங்க வாழ்றாங்க அப்படின்னு இல்லாமல் தனக்கான தேவைகளை தான் பூர்த்தி செய்ய முடியுது அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு தைரியம், சந்தோஷம் வரும் இல்லையா? இதெல்லாம் கிரகங்கள் அமைப்பு தான் கொடுக்கும். அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நல்லா இருக்கணுங்க. புதன் நல்லா இல்லைன்னு பொதுவாக எல்லாருக்குமே புதன் பகவானுடைய அம்சங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அறிவு, கணக்கு, நீங்கள் போடுற திட்டம் ஃபெயிலியர் ஆகாமல் நடக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த 4 வருஷத்தில் கரெக்டாக படித்து முடிச்சு இப்படி ஒரு வேலைக்கு போய் இப்படி ஒரு திருமணம் முடிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு இப்படி ஒரு இடத்துல போய் இருந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வயதிற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கும். நல்ல பிள்ளைய பார்த்து நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி அவன் அம்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடும்யா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் எப்படியாவது அந்த 3 லட்ச ரூபா வண்டியை வாங்கி ஓட்டியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து வீடு அப்படியே கட்டி அது மாடியில் நின்றுட்டு காபி ஷாப் பண்ணுமியா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக அந்த சின்ன சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள், எண்ணங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போடுவோம்ல, ஒரு திட்டம் வகுப்போம்ல, இப்படி போனால் இப்படி வரும் அப்படின்னு நினைப்போம்ல. இப்படிலாம் வேலை பார்த்தோம்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும், இப்படிலாம் வேலை பார்த்தோம்னா முதலாளி சந்தோஷப்படுவார், இப்படிலாம் வேலை பார்த்தோம்னா நம்ம முதலாளி ஆயிடலாம், இப்படிலாம் கணக்கு போடுறோம்ல. அந்த கணக்கு ஃபெயிலியர் ஆகாம கனகச்சிதமாக நடக்கணும்னு சொன்னா, உங்களுடைய திட்டங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னா, உங்களுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்க பிளான் படியே நடக்கணும்னு சொன்னா புதன் பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்கணும். அவர் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னநாதனாக வர்றதுனால அவர் ஆயுளையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான அம்சத்துல வர்றாரு. ஆயுள் பலன் அப்படின்னு சொல்லும் போதே சனி பகவானுடைய நிலையை பார்க்கிறோம். அப்ப ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி நல்ல அமைப்புகளில் இருந்து, ஆயுள் காரகர் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல அம்சத்திலிருந்து, அட்டமஸ்தானத்திற்கு மற்றொரு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 3க்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் கன்னி லக்னத்திற்கு பங்கம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஆயுள் யோகம் உண்டுன்னு சொல்லுது உத்தர காலாமிருதத்துல. அப்ப உங்களுக்கு லக்னாதிபதியினுடைய சிறப்புகள் தான் ஜாதகருடைய ஆயுள், மனம், எண்ணம், உடல் அமைப்பு, வலிமை, தைரியம் எல்லாத்தையுமே முக்கியமா பார்க்கிறோம். அப்ப அந்த புதன் பகவான் வலுவாக இருந்தால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தர ராஜயோகம். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை புதன் பகவான் வந்து நல்ல நிலையில இல்லைன்னா என்ன சார்? லக்னாதிபதியே பாதிக்கப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜோதிட அமைப்புகள், புதனுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அந்த லக்னம் மிதுனம்லாம் நம்ம எடுக்கும்போதே அவங்களே 80% ஜோதிடம் பேச ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ரிசல்ட் இது ஆகுமா ஆகாதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பேசுவோம். வக்கரம் எல்லாத்தையுமே பேசுவாங்க. எல்லாமே கரெக்டாக அந்த நாலேஜாவது புரிஞ்சு வச்சுருப்பாங்க. மாதிரி கதை, புத்தகம், அறிவு இதெல்லாம் அவங்க ரொம்ப கிரகித்து வச்சுருப்பாங்க. மனித மனம் என்பது ஒருத்தர் நம்மளை கெடுக்க வராங்க, கெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத உணர்வதற்கே நம்மள்ட்ட வந்து சரியான அறிவு கூர்மை இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போகாமல் ஜாலியாக சிரிச்சுட்டு போகிற நகைச்சுவை உணர்வு கொஞ்சமாவது இருக்கணும். அப்புறம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புதனும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்போ அந்த புதன் பகவான் நல்லா இல்லைன்னு சொன்னால் கன்னி லக்ன ஜாதகர்கள் அவருக்கு யோசிக்கிற விஷயத்தை செய்ய முடியாது. அவங்க திட்டமிட்ட காரியங்கள் நடக்காது.
மாமன் வழி உறவுகள், புதன்னா மாமனை குறிக்கிற கிரகம், அந்த உறவு 6ஆம் இடமும் மாமனை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ அந்த புதன் பகவான் வலுவில்னா மாமன் வழி உறவுகள்னால வாழ்க்கை கெட்டு போயிடும். மாமனே வாழ்க்கையை கெடுத்துட்டாருங்க, அவருடைய நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக எங்கள் வாழ்க்கையவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள். அதுக்கப்புறம் நான் கணக்கு பார்க்காம செலவு பண்ணேன், நமக்கு கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது எப்படி கொடுத்தேனே தெரிலங்க, கணக்கும் தெரில வழக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது. ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிக்கிறது, டாக்குமெண்ட் எழுத்து விஷயங்களில் சிக்கிக்கிறது, பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறது, பேச்சுவார்த்தைகளில் போய் சிக்கிக்கிறது. அதுலேயும் சட்ட நுணுக்கம் கொண்ட வழக்கறிஞர்கள் தொழில் பார்க்குறவங்களுக்கு, அதுக்கப்புறம் மீடியேட்டர் தொழில், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆடிட்டர், இவங்களுக்கெல்லாம் புதன் வலுவாக இல்லைன்னா அவங்க அந்த படிப்புக்கே வர முடியாது. ஒருவேளை மற்ற அமைப்புகள் சப்போர்ட் சிஸ்டத்தில் அந்த வேலைகளில் இருந்தாலும் கூட அவங்களால ஒரு உச்சமான ஒரு உயரத்திற்கு போக முடியாது. ஆக புதன் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, கெட்டே போகக்கூடாது. அப்படி இருந்தால் புத்தி, அறிவு, மனம் தெளிவு இருக்காது. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து என்ன மாதிரியான யோகங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அடுத்ததாக இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகம் எது? நிச்சயமா. அதாவது சொல்லுவது உண்டு, கஷ்டப்பட்டு படித்தது எதுக்கியா, நல்ல ஒரு வேலை, அதை அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு மேல்நிலைக்கு வரணும். இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு வாழ்க்கையாக உனக்கு அமையலை பற்றியா, ஏமாற்றிட்டு போயிடுச்சு பற்றியா அப்படின்னா அது ஒரு பெரிய மன ஏமாற்றம். நவீன வசதி வாய்ப்புகள், சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் கூட, ஆமாம் நீ சாப்பிட்ற இந்த பழைய சோறுக்கும் பச்சை மிளகாய்க்கும் இந்த வாழ்க்கை ஒரு கேடா அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு மனிதனுடைய சுகபோகங்கள், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, காதலில் ஜெயிப்பது, காதலில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. சில பேர் காதலில் ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. சில பேர் காதலில் தோற்றுருப்பாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஆக இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது யாரியா அப்படின்னா சுக்கிரன். அந்த உணர்ச்சி பூர்வமான, உணர்வு பூர்வமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனா வர்றார். ஏன்? குடும்ப அதிபதி அவர் தான். ஐயா, குடும்பத்துக்குள்ள போனால் நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், வீட்டுக்கு போனால் பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கிரனே ஐஸ் கிரகம் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஐஸாக உங்கள் வாழ்க்கையே ஒரு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்ல அம்சங்கள்ல இருக்கணும். உங்கள்கிட்ட வார்த்தைகள் பேசும்போதே உங்கள் வார்த்தைகள் அப்படியே இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொன்னால் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். நீங்கள் படிக்கிற வயசில் உங்களுக்கு எல்லா அடிப்படை கல்வி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையணும்னு சொன்னால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய நவீனமான அந்த வசதி வாய்ப்புகளோட இன்றைய காலத்தோட ஒரு வண்டி வாகனம், இன்னைக்கு நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மேக்சிமம் பேர் வாகனங்களில், காரில் தான் போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் சரியாக அமைந்து அந்த குடும்பம் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கையில் காசு கிடைக்கணும்னு சொன்னால், மகாலட்சுமி தங்கணும்னு சொன்னால், அவங்க வீட்டில் சுக்கிர பகவானுடைய அனுகூலம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கணும். 2க்கு அதிபதியாக மட்டும் சுக்கிர பகவான் வராமல் அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9 கூடைய பாக்கியாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றார். அது என்ன பாக்கியம் அப்படின்னா, எடுத்து வச்சோம், கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல கிளியை வளர்த்து ஒரு குரங்கு கையில் கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி நல்ல பெண்ணாக இருக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும், நல்ல கலாச்சாரத்தில் வளர்ந்த பெண்ணாக இருக்கும். ரசனை இல்லாத இடத்திலே போய் மதிப்பு இல்லாத இடத்திலே மாட்டிக்கொள்வது. அப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9 கூடைய பாக்கிய கிரகம் கெட்டு போச்சு, சுக்கிரன் பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு மேல் பொறுப்பில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் டார்ச்சர், பிரச்சனை, ஐயோ வகதறியாமல் ஒரு சைத்தான்ட்ட மாட்டிக்கிட்டோமே, எப்படா இந்த வேலையை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்பா வழி சொத்துக்கள் 9ஆம் இடம்னு சொல்கிறது, புகழ் கெட்டு போகிறது, அல்லது கெட்டு போகிறத விட அந்த புகழை இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு போயிடுறது, அந்த புகழ் வேற ஒருத்தர் கைக்கு போயிடுறது, இவங்க வேலை செஞ்சுட்டு அடுத்தவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் கன்னி லக்னத்திட்ட ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது. என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப யோசித்து அதை எந்த இடத்துலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கணக்கெல்லாம் போட்டு எல்லா கால்குலேஷன் போட்டுட்டு நாங்கள்லாம் பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி கன்னி லக்னக்காரர்கள் வலுவான பிளானை போட்டு தான் வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறது
இந்த சுக்கிர பகவான் பாதகமாக இருக்கும் பட்சத்திலே. ஆக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வீடு, மனை, வாகனம், உடல் பெறும் லௌகிக சுகம், தாம்பத்தியம், குடும்ப அமைப்பு, இளைய கல்வி, தகப்பனார் வழி அந்தஸ்து, அனுகூலங்கள், வாசனாதி திரவியங்கள், உடைகள், ஆபரணங்கள், பாக்கியங்கள், வெளிநாடு யோகங்கள், பூர்வ புண்ணிய பலன், பாக்கியம் எல்லாம் அமையணும்னு சொன்னா 9 கூடைய பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாதகம்னு நான் சொல்லலைங்க. சாதக அலங்காரம் சொல்லுது, மூலநூல்கள் சொல்லுது, யவனகாவியம் சொல்லுது, உத்தரகாலாமிர்தம் சொல்லுது, முன்னோர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே. சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னா நல்ல மனைவி வாய்க்காதியா உனக்கு, சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு சொன்னா சுகம் அமையாதியா உனக்கு, சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு சொன்னா எது இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு எண்ணங்கள் வராதியா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக சாதகமா இருக்கணும். அவர் தான் ராஜயோக கிரகம். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அடுத்த ராஜயோக கிரகம் இது. அதாவது கிரகங்கள்ல எதுவும் பெருசு எதுவும் சிறுசு அப்படின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கிரக வலிமைகள்னு சொல்றாங்க. இவரை விட இவர், இவரை விட இவர், இவரை விட இவர், இவர்கள் எல்லாவற்றையும் விட கேது வலிமையானவர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த கிரகங்களுடைய தாக்கங்களை வச்சு தான் ரொம்ப ஃபோர்ஸா அடிக்குதியா, கருணையே இல்லையா, கொஞ்சம் கூட கருணையே இல்லை, இதெல்லாம் கூட தலாணி வச்சு அடிக்கிறாரு, அவரெல்லாம் ராடு எடுத்துட்டு அடிக்கிறாரியா, தாங்க முடியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ் அது தான் வலிமை அப்படின்லாம் சொல்றோம். அப்புறம் அந்த கிரகங்களுடைய கணக்கு ஜோதிடப்படி சொல்றதா இருந்தால் அந்த கிரக வலிமையை சட்பலம், முந்திர கோணம், நிறைய கணக்குகள் இருக்குது. ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும், வேண்டாம். ஆக அந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ராஜயோக ஸ்தானாதிபதி ராஜகிரகம் இல்லையா, சனி பகவான். அவர் யார், சும்மாவா, விதி கிரகம், நம்ம வாழ்க்கையை விதியை தீர்மானிக்கிற கிரகம். கர்ம கிரகம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை சொல்லக்கூடிய, ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தியா, ஓன் ஜாதகத்தை ஒழுங்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்தில் அசால்ட்டாக போகிற போக்கில் அடிச்சுட்டு போகக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் சொல்வது உண்டு, இதில் கரை கண்டவர்கள் யாரும் இல்லை ஜோதிடத்தில் ஞானிகளை தவிரன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல அம்சங்களில் இருந்தால் மட்டுமே பூரணமான ஒரு நல்ல அவங்களுக்கு ஆயுள் பலமும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமும். பொதுவாக சும்மாவே புண்ணியம் இல்லாத ஜாதகத்தில் சனி பகவான் கங்கணம் கட்டிட்டு கிடப்பாரு. அதில் கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதியாக வேற வர்றாரு. அதில் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கேட்பாங்க, அதையும் சொல்லிடுவோம். 6ஆம் அதிபதியாகவும் வர்றாருல எங்களுக்கு, அப்புறம் கடன் எதிரி நோயெல்லாம் அவர் தானே கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு விளக்கம்னு சொல்கிறாங்க. 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பொதுவாக 6ஆம் இடத்தினுடைய பலனை செய்யாது. சரி, நம்மளும் அதை ஒத்துக்குருவோம், ஆனாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருவார். ஆக அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல அம்சங்களில் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு குழந்தைக்கு காரகர்னு சொல்லக்கூடிய குரு கன்னி லக்னத்திற்கு பகை கிரகமாக வர்றாரு. ஆனால் 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைய குறிக்கக்கூடிய கிரகம். சனி நல்லா இருந்தால் தான் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இதில் 2 அர்த்தம் இருக்கு. ஐயா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம்லாம் என் பிள்ளைக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் ரைட்டு தான், குழந்தை இல்லை, ரைட்டு பரவாயில்ல. அல்லது குழந்தைய நல்லா படிக்க வச்சேன், அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் தாங்கிடலாமுங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா, அவங்களுடைய கடமையை அவங்களே செய்ய முடியாத ஒரு மனத்திறனற்ற ஒரு சூழ்நிலையில் இப்படிலாம் பிறக்கும்போது அந்த குழந்தைகளை அவங்க ஆளாக்குறதுக்கு படுற கஷ்டம் இருக்கு, பெரும் கஷ்டம். ஆக ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஒரு மனபலம் குன்றிய ஒரு அமைப்பு, தன்னுடைய கடமையை தானே செய்ய முடியாத சூழல்கள், ஆதரவு அற்ற நிலை, எல்லோரும் இருந்து என் பிள்ளைய தனியாக வளர்க்க வேண்டிய நிர்பந்தம், என் பிள்ளைக்குன்னு எந்த உறவுமே இல்லை அப்படின்லாம் ஒரு மனவேதனை கன்னி லக்னக்காரங்க படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குருவையும் காரகரையும், குரு பகவான் காரகர், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நிலைமையும் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கும். ஆக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கிரகம் இவர்களுக்கு குழந்தை செல்வத்தை மட்டும் இல்லை, நல்ல தொழில் வளம், ஆயுள் வளம், தேக வளம், அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா புண்ணியமான காரியங்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். என்ன அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கும், எல்லாரும் ஓடுற போது நான் ஓட மாட்டேன், எல்லாரும் பதட்டப்பட்டாங்கன்னா நான் பதட்டப்பட மாட்டேன், எல்லாரும் உனக்கு கொடுத்தாங்கன்னா நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு பயோடாட்டா எடுத்துகிட்டு வா அப்படின்னு வாங்கிக்கிட்டு பார்த்துட்டு சரி நான் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, ஏன் நான் கொடுக்கலன்னு அதிகாரம் பண்ண முடியாது, ஏன் என்ன கொடுக்கலன்னு கேட்க முடியாது, ஏன் எனக்கு செய்யலைங்கிற உரிமை கொண்டாட முடியாது. நான் நினச்சா தயா கொடுப்பேன், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப போர் அடிக்குதுன்னா போயிரு அப்படின்ற மாதிரி அந்த சனி பகவான் கொஞ்சம் நீட்டாக கொடுப்பாரு, டீட்டெயில்டாக கொடுப்பாரு, ஆனால் ஸ்லோவாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்னி லக்னக்காரர்களை மிகவும் சனி பகவான்
கொஞ்சம் அப்படியே மெதுவாக சோதித்து பின் நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் ராஜயோகாதிபதியில் சனி பகவான் மிக மிக முக்கியமானவர். சிலர் சொல்வது உண்டு, கன்னி லக்னத்தில் பிறந்து சனி திசையில் தாயா நடுத்தருவுக்கே வந்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. எப்பயுமே குரு பகவானுடைய திசைக்கு அடுத்து தான் சனி திசை வருது. அதுதான் ஒரு ஆர்டர். ஏன்னா திங்கக்கிழமைக்கு அடுத்து புதன்கிழமைன்னு நம்ம சொல்லிட முடியாது, காலாண்டில் வேணால் எக்ஸ்ட்ரா கிழிச்சுக்கலாம். ஆனால் கிழமை என்னவோ செவ்வாய் தான். அது மாதிரி குருவுக்கு அடுத்த வர திசை சனி திசை. கன்னிகள் பிறந்தவர்களுக்கு யோகமில்லாத குரு பகவான் தன்னுடைய திசையில வாரி வாரி வழங்குமே, ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய திசை கன்னிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் பாதகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதனால குருவையும் சனியை இணைத்து தான் கன்னி லக்னக்காரர்கள் முடிவெடுத்துக்கணும். எங்களுக்கெல்லாம் சனி திசையே வரல அப்படின்னு கன்னியில பிறந்தவங்க, லக்னத்தில் பிறந்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய ராசி நட்சத்திர அம்சங்கள் சில விஷயங்களா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் நல்ல இடங்களில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ராஜயோக அமைப்புங்கிறத உங்க ஜாதகம் அப்படி மிகைப்படுத்தி காட்டும். இதுல ஒரு சேர்க்கையினுடைய அமைப்புகள் இருக்கு. ஒரு லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்கெல்லாம் அப்படியே பரஸ்பரமா இருக்காங்க, ஒண்ணுக்கு ஒன்று கேந்திர கோணங்கள்ல இருக்காங்க, அல்லது இருவரும் சேர்ந்து இருக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பிறக்கும் பொழுதே அந்த ராஜயோகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆக நம்முடைய எண்ணத்திற்கு லக்னம் காரணம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பதற்கு பூர்வ புண்ணியம் காரணம், நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் காரணம். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா ஆயுள் வேணும், அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சனி பகவான் கன்னி லக்னத்திற்கு முக்கியமான காரணம். ஆக கன்னியில் பிறந்தவர்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதி புதன், 5ஆம் அதிபதி சனி, 9 கூடிய பாக்யாதிபதி சுக்கிரன், இவர்களுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கு சார்? நிச்சயமா, அதாவது ராசியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறகுறீங்களா, இங்க சந்திர பகவான் இருக்க போறார், பாதத்தை பொறுத்து இருக்க போறார். அதுல சிலர் உண்டு, நான் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தேன் ஆனா எனக்கு சந்திரன் என்ன ராசின்னு தெரியலம்பாங்க. ஏன்னா கும்பத்துலையும் வரும் அவிட்ட நட்சத்திரம், மகரத்துலையும் வரும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்லாம் 2 வீட்டில் வரும், குருவோட நட்சத்திரங்கள்லாம் 2 வீட்டில் வரும். இப்படி அமைப்புகள் இருக்கு. ஆக பாதத்தை பொறுத்து, அந்த பாதத்தை பொறுத்து சந்திரன் அங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பிறந்த லக்னமும் அதுக்கு ஏற்றவாறு ராசியும் அமைந்தால், இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தோம், அதே டீம்லேயே அப்படியே மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இப்படி ராசிகள்லாம் அமைந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதியே ராசி. அதே மாதிரி கெடுதல் நடந்தாலும் 2 கங்கணம் கட்டிட்டு கெடுக்கும். லக்னத்துக்கு கொஞ்சம் 50% ஃபேவராக இல்லாமல் ராசிக்காவது ஃபேவராக இருந்துச்சுன்னா எங்கிட்ட தப்பிச்சுக்கலாம். 2 சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் சிரமமான அமைப்பு. ஒரு யோகாதிபதி யோகம் கொடுத்தா 2க்கும் சரியாக கொடுப்பாரு, கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுதல் கொடுத்தா ராசிக்கும் கெடுப்பார், லக்னத்துக்கும் கெடுப்பாருங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆக உங்களுக்கு லக்னம் வேறு ராசி வேறாக இருந்தாலும் கூட மற்ற இதர கிரக சேர்க்கை அமைப்புகள் உண்டு. கன்னியில நம்ம பார்க்காத கிரகம் குருவை பத்தி கொஞ்சம் பேசினேன், குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து கன்னி லக்னத்துக்கு நம்ம செவ்வாயை பத்தி முழுக்க பேசியே ஆகணும், அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது தெரியணும், அவருடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சூரிய பகவான், சந்திர பகவான், எல்லாவற்றிற்கும் அப்படியே இவங்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டியதை நான் நிறுத்தி போறேன் இடியா அப்படின்னு சொல்லி, இல்லை கொஞ்சம் சேர்த்து கொடு பின்னாடி நான் பிடிங்கிறேன் அப்படின்னு சொல்ற ராகு கேதுக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆக இந்த கிரக அமைப்புகள்லாம் பேசினோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், அப்புறம் நீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால பார்ட் 2ல பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி பேசிட்டு ராகு கேது பகவானை தனி ஒரு வீடியோவா பேசிட்டு இதை 3 பார்ட்டா நம்ம நேயர்களுக்கு தெளிவா கொடுத்துடலாம். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்களை பத்தி சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே விரைவிலேயே மற்ற கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கு, என்ன மாதிரியான யோகத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கறத பேசலாம் சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கன்னி லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இதனுடைய நிலைகளை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.